இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு உயிரோடு இல்லை. இவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க சூசைட் பண்ண காரணமே இன்ஸ்டாகிராம் தான். என்னது, இன்ஸ்டாகிராமெல்லாம் இறந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வாங்க அவங்க கதையை போய் பார்ப்போம். இவங்க பேர் மீஷா அகர்வால். இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், அப்புறம் ஒரு லா கிராஜுவேட் கூட. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டு வரது தான் ஒரு ஏமாக இருந்துச்சு. அவங்க அதை கஷ்டப்பட்டு கொண்டு வரவும் செஞ்சாங்க. ஆனால் இங்கே தான் ஸ்டோரியே சேஞ்ச் ஆகுது. இவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. இதனால் இவங்க ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. தன்னோட ஃபேமிலி எவ்வளோ தான் சமாதானப்படுத்தினாலும் இவங்களால அந்த தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. April 24 அன்னைக்கு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிடுறாங்க. இதில் சோகமான விஷயம் என்னென்னா, அவங்களோட 25th பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க. அழகு, அறிவு, ஃபேமிலி எல்லாமே இருந்தாலும் தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பக்குவம் இல்லாததுனால இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இதை நம்ம ஜஸ்ட் லைக் தேட்னு கடந்து போக முடியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். அப்போலாம் நம்ம மைண்டில் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்: யூ டிசர்வ் பெட்டர். தோல்வியில் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுறதில்லை. நம்மளை சின்ன வயசுலேருந்து வெற்றிக்கு ஆப்போசிட் தோல்வின்னு சொல்லி சொல்லி பழகி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபெயிலியர் இஸ் ஆக்சுவலி அ பார்ட் ஆஃப் சக்ஸஸ். அதனால் எப்போ நீங்கள் ஃபெயிலியரை சக்ஸஸ்க்கான ஒரு சிக்னலாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ யூ வில் பிகம் அன்ஸ்டாப்பபிள்.